பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி, ஒழுக்கம், கடமை மற்றும் மக்கள் நலம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தியவர். PSP தொழில்நுட்ப கல்லூரியில் எந்திர பொறியியல் பயின்று IIM லக்னோவில் மேலாண்மை கல்வி பெற்றார். 2011ஆம் ஆண்டு UPSC தேர்வில் வெற்றி பெற்று இந்திய காவல் பணியில் கர்நாடக பிரிவில் இணைந்து மக்கள் பாதுகாப்பு, சமூக விழிப்புணர்வு மற்றும் விலங்கியல் வழிகாட்டுதலை முன்னிறுத்தினார். எழுத்தாளர், விவசாய ஆர்வலர், இளைஞர் வழிகாட்டி என பல முகங்களை கொண்ட அவர் தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, சமூக ஒற்றுமை மற்றும் தன்னார்வ தொண்டு ஆகியவற்றின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களை நியூ ஜெர்சியில் நடைபெறும் பேரவையின் 39வது தமிழ் விழாவிற்கு நமது பேரவையின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான அரங்கில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து வருடந்தோறும் 3 நாட்கள் அமெரிக்காவின் ஏதோ ஒரு பகுதியில் உங்களுடைய குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி வளர்வதற்கு மிக முக்கிய ஒரு காரணக்கர்த்தர்களாக இந்த அமெரிக்கா மாகாணத்தில் நீங்கள் இருந்து அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை இந்த மண்ணில் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய தாய்மொழியை பெரிய அளவில் அறிமுகப்படுத்தி அதை பேணி காத்து பாதுகாத்து இன்னும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி இன்னும் வருகின்ற காலத்தில் இந்த ஃபெட்னா அமைப்பு ஒரு மாகாணத்திலும் கூட இன்னும் சிறப்பாக, இன்னும் ஆழமாக, இன்னும் பலமாக இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நானும் நேரடியாக விமானத்திலிருந்து இறங்கி இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக பேசுகின்ற கருத்தை சில நேரத்தில் மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால இந்த நிகழ்வில் குறிப்பெடுத்து வந்திருக்கின்றேன். இந்த காரணத்திற்கும் கூட முக்கியமான சில கருத்துக்களை உங்களிடம் பகிர வேண்டும். அதை நிச்சயமாக நான் மறக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் முன்னருங்கியில மூத்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார். VIT பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள், அதே போல VIT குழுமத்தினுடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அதே போல முன்னருங்கியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு பொருளுதவி, நிதியுதவி அளித்து சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வந்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் அண்ணன் தேசிய வீரமணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அதே போல எல்லா அமைப்பினுடைய முக்கிய காரணகர்த்தர்கள் அருமை அண்ணன் விஜய் மணிவேல் அவர்கள் இந்த ஃபெட்னா அமைப்பினுடைய தலைவராக இருந்து தமிழ் குடும்பத்தை மிக சிறப்பாக 2 ஆண்டுகளாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயரை சொல்வதன் மூலமாக எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது துணைத் தலைவராக, அடுத்த தலைவராக வருவதற்குரிய அருமை சகோதரர் எழிலன் ராமராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, உண்மையை பேச வேண்டும் என்றால் இது ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்டும் கூட எல்லோரும் கலந்து பேசிவிட்டு புகைப்படம் எடுத்துவிட்டு அறிமுகப்படுத்திவிட்டு பிரித்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. காலம் காலமாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் மொழி ஆழமாக வேரூன்றி நம்முடைய தாயகத்தை தாண்டி அமெரிக்காவில் மிக பலமாக இருப்பதற்கு காரணமான ஒரு அமைப்பு இந்த ஃபெட்னா அமைப்பு. இங்கு இருப்பவர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. கடுமையாக பணி செய்பவர்கள், உழைப்பவர்கள், பெரிய பெரிய நிறுவனத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள், தொழில் முனைவோர்கள். இருந்தும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்காக பெரும் நேரத்தை செலவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த தமிழ் மொழியை வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எத்தனையோ மனிதர்களை அமெரிக்காவில் பார்க்கும் பொழுது வியர்த்து பார்க்கும். மருத்துவர்களாக இருப்பார்கள், ஆனால் வீட்டிலே தூய தமிழ்ல பேசுவாங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் பாடத்துல போடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இல்லை என்றாலும் கூட அதற்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை தாண்டி அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு பரதநாட்டியனுடைய அரங்கேற்ற விழாவிற்கு வந்து அழைப்புதல் கொடுப்பேன். இங்கு அந்த குழந்தை கத்துக்குவாங்க.
அதை நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டில் அதற்கான அரங்கேற்றம் நடக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் வியந்து போவேன், எந்த அளவுக்கு நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே 250 ஆண்டுகள் கடந்து நாளை 250 ஆண்டாக ஒரு அற்புதமான ஒரு நாட்டில், இந்த நாட்டில் குடியேறி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை மறக்காம அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கக்கூடிய உங்களை பாராட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, இந்த பெட்னா அமைப்பு இந்த ஆண்டு நியூ ஜெர்சி தமிழ் பேரவையோடு இணைந்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த விழாவுக்கு வருகின்றேன் என்று முடிவு செய்து அறிவித்த பிறகு தமிழகத்தில் ஒரு மூத்த பத்திரிகை ஒரு தலைப்பு செய்தி போட்டிருந்தார். இந்துத்துவா எதிர்ப்பு கொள்கைக்கு அண்ணாமலை மாறுகின்றாரா, பெட்னா விழாவுக்கு செல்லுகின்றாரா என்று. அதே நேரத்தில் பெட்னாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களும் கூட அண்ணாமலை வர வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது நமது கம்பராமாயணத்தில் கம்பன் அவர்கள் யுத்த காண்டத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பார். கம்பனுடைய தனிச்சிறப்பு கம்பராமாயணத்தில் ஒரு காண்டத்திற்கும் கூட தனித்தனியாக ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும். அந்த யுத்த காண்டத்திற்கான கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பாங்க. ஒன்றே யாயின் ஒன்றே யாம், பலவே யாயின் பலவே யாம், அன்றே யாயின் அன்றே யாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக, கடவுள் இருக்கிறான்னு நீங்க நம்பினீங்கன்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று நீங்க நம்பினீங்கன்னா கடவுள் இல்லை. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்பினீங்கன்னா ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான். பல கடவுள் இருக்கின்றார்கள் நம்பினீங்கன்னா பல கடவுள் இருக்கிறான். கடவுள் இருக்கிறாரான்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் கம்பன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு நான் கடவுளை நம்புறேன், நாளைக்கு நம்ப உண்டான்னு தெரியாதனாலும் கம்பன் அந்த வாய்ப்பு கொடுக்கிறான். என்னை பொறுத்தவரை பெட்னா அமைப்பு எப்பொழுதும் அதே போல் இருந்திருக்கிறது. வருகின்ற காலத்திலும் கூட எல்லா சித்தாந்தத்தையும் தாண்டி அனைவரையும் தமிழால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். அது சாதி மதத்தை எல்லாம் தாண்டி கருத்தியல் அடிப்படையிலே தமிழ் முரண்பாடு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அமைப்பாக பெட்னா இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புகின்றேன். அப்படித்தான் இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்ல விளைகின்றேன். கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்லி இருக்கின்றான், கம்பன் எழுதியிருக்கின்றான். உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்து சொல்றார். அதே போல அருமை சொந்தங்களே, இங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தென்னாப்பிரிக்கா சென்றிருக்கின்றேன், அங்கிருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்து உரையாடி இருக்கின்றேன். அங்க தென்னாப்பிரிக்காவில் நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள், அண்ணா ஹிந்துன்னு ஒரு காலம் இருக்கு, தமிழ்னு ஒரு காலம் இருக்கு. இங்க சென்சஸ் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய தமிழர்கள் இந்து என்கின்ற காலத்தை டிக்கெட் பதிலாக தமிழர் என்கின்ற காலத்தை டிக்கெடிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, அவர்களை சொல்லி இந்து என்கின்ற காலத்துல டிக்கெடிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், அங்கிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த வடுவோடு ரதத்தோடு அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மொழியை இனத்தை காப்பதற்காக உயிரையெல்லாம் விட்டு நாட்டையெல்லாம் தாண்டி கனடாவில், அமெரிக்காவில், யூகேவில் அதையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சாதாரணமாக தெருவில் இருக்கக்கூடிய வியாபார நண்பர்கள் ஆரம்பித்து துணை ஜனாதிபதி வரை தமிழர்கள் இருப்பதை பார்க்கிறோம். செசலிக்காக இருக்கட்டும், ஒரு பகுதியும் கூட இதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாம் தயவு செய்து நம்முடைய தமிழினத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைக்கக்கூடாது. இந்து என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி தமிழர் என்கின்ற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். அதை எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த பெட்னா மேடையில சொல்வது என்னுடைய பெருமை.